அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. நண்பர்களே, வீடியோவை தொடங்குவதற்கு முன் ஒரு கோரிக்கை உள்ளது. இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். இதனால் எங்கள் புதிய வீடியோக்களின் அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பார்வையாளர்களே, இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை மட்டுமல்ல, அதன் போதனைகள் மிகவும் முழுமையானவை மற்றும் விரிவானவை. பிறப்பு அல்லது மரணம் பற்றிய விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் இது நம்மை வழிநடத்துகிறது. பார்வையாளர்களே, ஒரு குழந்தை பிறக்கும்போது ஏன் அழுகிறது? இது அனைவரும் தெரிந்து கொள்ள விரும்பும் ஒரு கேள்வி. அதற்கு என்ன காரணம்? இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் இவை அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். பார்வையாளர்களே, ஒரு குழந்தை பிறக்கும்போது அழவில்லை என்றால் அது உங்களுக்கு மோசமான செய்தி, ஏனெனில் அது இறந்துவிட்டது. ஆனால் குழந்தை பிறக்கும்போது அழுதால் அது மகிழ்ச்சியான செய்தி, ஏனெனில் அது உயிருடன் உள்ளது. குழந்தையின் நுரையீரலில் அம்னியோட்டிக் திரவம் நிரம்பியிருக்கும். இது தாயின் கருப்பையில் குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருக்கும் திரவமாகும். ஆனால் இது நுரையீரலில் ஆக்சிஜனின் பரிமாற்றத்திற்கு தடையாக இருக்கிறது. எனவே இந்த திரவத்தை நுரையீரலில் இருந்து அகற்ற குழந்தை உரத்த குரலில் அழவேண்டியது அவசியம். குழந்தையின் அழுகையின் விளைவாக அம்னியோட்டிக் திரவம் நுரையீரலில் இருந்து வெளியேற்றப்பட்டு குழந்தைக்கு சுவாசிக்கும் திறன் கிடைக்கிறது. ஆனால் குழந்தை அழவில்லை என்றால் இந்த திரவம் நுரையீரலில் தங்கிவிடுவதாலும் ஆக்சிஜன் கிடைக்காததாலும் மரணம் ஏற்படலாம். பார்வையாளர்களே, இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை அறிவோம். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு ஹதீஸில், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை கேட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒவ்வொரு சந்ததியும் பிறக்கும்போது பிறப்பு நேரத்தில் ஷைத்தான் அவனை தொடுகிறான். ஷைத்தானின் தொடுதலால் குழந்தை உரத்த குரலில் அழுகிறது. ஹஸ்ரத் மரியம் அலைஹாசலாம் மற்றும் அவர்களின் மகன் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தவிர. பின்னர் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு விளக்குகிறார்கள், இதற்கு காரணம் மரியம் அலைஹாசலாம் அவர்களின் தாயின் பிரார்த்தனை. சூரத் ஆலி இம்ரானின் 36வது வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, அல்லாஹ்வே, நான் மரியத்தையும் அவளுடைய சந்ததியையும் ஷைத்தானின் சாபத்திலிருந்து உனது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன். எனவே பார்வையாளர்களே, குழந்தை பிறந்தவுடன் அவனது காதில் அதான் ஓதப்பட வேண்டும். ஹஸ்ரத் ஹசன் பின் அலி ரதியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாருடைய வீட்டில் குழந்தை பிறக்கிறதோ அவர் குழந்தையின் வலது காதில் அதானையும் இடது காதில் இகாமத்தையும் ஓத வேண்டும். பார்வையாளர்களே, இதை பற்றி பண்டிதர்கள் கூறிய ஹிக்மத்கள் இவை. அதானின் வார்த்தைகள் ஷைத்தானை விரட்டுகின்றன, எனவே குழந்தை ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது. மேலும் குழந்தை உலகிற்கு வரும்போது முதலில் பெற வேண்டிய அழைப்பு தவ்ஹீதின் ஏகத்துவம், ரிசாலத்தின் நபித்துவம் மற்றும் தொழுகையின் அழைப்பாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நம்மனைவருக்கும் இஸ்லாமை புரிந்து கற்று அதன்படி செயல்படும் திறனை வழங்கட்டும். ஆமீன்.